ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு இட்லி பொடி தாங்க. மணக்க மணக்க வாசனையோட ரொம்ப சுவையான, அதே சமயத்தில் குறைவான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஈஸியான இட்லி பொடி தான். இப்போ இந்த இட்லி பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே நம்ம விட தேவையில்லை. அதில் 200 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். அதுபோல் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டால் தான் இந்த கடலைப்பருப்போட பச்சை மணம் மாறும். அதே சமயத்தில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இது போல் வறுபட்டு வரும். வறுக்கிறதுக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரண்டி சூடேறாது. அந்த பருப்பை எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே கடாயில் எந்த அளவு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் 200 கிராம் அப்படி தான் எடுக்கணுன்றது கிடையாது. ஏதாவது ஒரு கப்போ இல்லை டம்ளரோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தையும் கைவிடாமல் வருங்க. உளுந்தில் நல்ல ஒரு வாசனை வரும். ஓரளவு வறுபட்ட பிறகே நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வீடு முழுக்கமே உங்களுக்கு வாசனையாக தெரியும். அதுபோல் ஒரு வாசனையும் இந்த கலரும் வர சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் நிறைய சேர்க்க வேணாம். நான் சொல்கிற இந்த அளவுகளுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போதுமானதாக இருக்கும். உளுந்தும் சீரகமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து அதே தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போது அதே கடாயிலேயே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் தோலோடு இருக்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். எள்ளுலேருந்து அந்த ஒரு மணம் வரும். எள்ளு லைட்டாக கலர் மாறும், பட்னு வெடிக்கும். இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். எள்ளு கருகிடுச்சினாலும் நம்மளோட இட்லி பொடியோட டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். அதனால் கரெக்டாக கைவிடாமல் அந்த பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு சரியாக வறுபடலை அப்படின்னாலுமே கூட அந்த பச்சை மணம் போல் நமக்கு தெரியும். அதனால் கரெக்டாக வறுத்துட்டு இது போல் பதம் வந்த உடனே அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போது அதே கடாயில் தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு பார்த்து கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உப்பை லைட்டாக கலந்து விட்டுலாம். கலந்து விட்ட பிறகு இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இருக்கும் சேர்த்துருக்கேன். இது நீல மிளகாய் தான். நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாயை கூடுதலாகவோ இல்லை குறைவாக கூட சேர்த்துக்கலாம். சில சமயம் மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சும் சேர்த்துக்கலாம். மிளகாயை சேர்த்த பிறகு இது போல் கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டா அடியில் இருக்க மிளகாய் மட்டும் அப்படியே கருகின கலரில் மாறிடும். அப்போ நம்மளோட இட்லி பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிளகாயை வறுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதே சூடான கடாயில் மிளகாயை விட்டுடுங்க. அந்த சூடே மிளகாய்க்கு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இப்போ தட்டில் ஏற்கனவே பருப்புலாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். எப்பொழுதுமே சூடான பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். முதல்ல எப்பொழுதுமே மிக்ஸி ஜாரில் மிளகாயை சேர்த்துருங்க. மிளகாய் சேர்த்துட்டு அதை கொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு தான் பருப்பு சேர்க்கணும். மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சா சரியாக அரைப்படாது. அதனால தான் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றாவே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். வீட்டில் அரைக்கும்பொழுது இதேபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இப்போது இந்த பருப்புலாம் சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பருப்புலாம் சேர்த்து செய்கிற இட்லி பொடி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் சேருங்க. அது உடம்புக்கும் நல்லது, மனமும் நல்லா தரும். பருப்பு சேர்த்த பிறகு பல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சிலருக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு இதை விட கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். அது உங்களோட விருப்பப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு ஈரப்படாமல் எடுத்திங்கன்னா இது 6 மாதம் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சும்மா கம்மன்னு வாசனையில் ஒரு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.
நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ இந்த இட்லி பொடியை நல்லா கலந்துட்டு சூடான இட்லியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல் தாங்க. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் இந்த இட்லி பொடியை நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது போல விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க. சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.